தஞ்சையில் குளத்தில் குளிக்க சென்ற 3 மாணவர்கள் குளத்தில் மூழ்கி பலியாகி உள்ளனர். இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மாணவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியும் அறிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவேங்கபுடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கனகராஜ். அவரது மகன் மாதவன். அதே பகுதியை சேர்ந்த செந்தில் என்பவரின் மகன் பாலமுருகன், ஸ்ரீதர் என்பவரின் மகன் ஜஸ்வந்த் ஆகிய 3 பேரும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லாமல் மருதகுடி ஊரணி குளத்தில் குளித்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இது தொடர்பான விசாரணையில் தஞ்சை மாவட்டத்தின் திருவேங்கட உடையான்பட்டியின் கீழத்திரவை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் மாலை வீடு திரும்பவில்லை. அதன்படி 8ஆம் வகுப்பு மாணவர் ஜஸ்வந்த், 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பாலமுருகன் மற்றும் மாதவன் ஆகியோர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பல இடங்களில் தேடியுள்ளனர். அவர்கள் குறித்து தகவல் ஏதும் கிடைக்காத நிலையில் அருகே உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் கிராமத்தினருடன் சேர்ந்து போலீசாரும் மாணவர்களை தேடியுள்ளனர். அப்போதுதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள குளத்தின் அருகே மாணவர்களின் புத்தகப்பை மற்றும் அவர்கள் அணிந்திருந்த உடைகளும் கிடந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த பகுதி மக்கள் உதவியுடன் குளத்தில் தேடினர். அப்போது மாணவர்கள் 3 பேரும் குளத்தில் மூழ்கி இறந்திருந்தது தெரிய வந்தது. அவர்களின் உடல்கள் இறந்த நிலையில் மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். திருவாரூரிலும் இதே போன்ற சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் லட்சுமாங்குடி பகுதியில் ஓடும் ஆற்றில் முதியவர் ஒருவர் தவறி விழுந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் அவரை தேடினர். ஆனால் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இனி வரும் காலங்களில் பருவமழை தீவிரமடையும் என்பதால் குழந்தைகளை பெற்றோர் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பலரும் அறிவுறுத்தி வருகின்றனர்.